Good morning, students. Today we are going to start balance of our second lesson. Okay, உங்கள் செகண்ட் லெசனில் பேலன்ஸை நம்ம பார்த்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது பேலன்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா செகண்ட் லெசனில் ஹெச்டிஎம்எல்லாம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். தென் we discussed types of list, like that we had discussed in our previous class. Now we are going to discuss tables. Okay, tables are the information represented in a row and columns. What is table? Tables are the informations represented in rows and columns. Information is better understood in the form of tables rather than continuous text. What is information? Information is better understood in the form of tables rather than continuous text. It also gives professional look to the document and increase essay readability of the information. A table is designed with a number of rows and columns. So tables na enna solranga? Tables are the information represented in rows and columns. So information tables are the information represented in rows and columns. Rows and columns represent பண்ணிருக்கோம். Information is better understood in the form of tables rather than the continuous text. Okay va? It also gives professional look to the document and increase essay readability of the information. A table is designed with a number of rows and columns. Next, element of HTML tables. ஸோ இந்த ஹெச்டிஎம்எல் டேபிள்ஸில் வந்து ஹெச்டிஎம்எல் வந்து டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஸோ சம் எலமெண்ட்ஸ். ஓகேவா? என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? கேப்ஷன். திஸ் இண்டிகேட் வாட் த டேபிள் இஸ் டீலிங் வித் அண்ட் தே ஆர் ஆப்ஷனல். ஸோ என்ன சொல்கிறாங்க? கேப்ஷன் ஒரு எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட் வந்து இது ஆப்ஷனல். நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணோம். இப்போ லிங்க் இருக்குது, சரி டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். அந்த டேபிளில் வந்து இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஒரு சில எலமெண்ட் வந்து யூஸரோட ஆப்ஷனல். அப்படி வரும்போது நம்ம எதையா ஹைலைட் பண்ணி காட்டணும். அந்த மாதிரி ஒரு திங்ஸுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேப்ஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து கேப்ஷன். இந்த கேப்ஷனுங்கிற எலமெண்ட் வந்து ஆப்ஷன். நம்ம வந்து ஆப்ஷனாக யூஸ் பண்ண தேவைப்பட்டால். ஓகேவா? இது யூஸரோட ஆப்ஷனல் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் இது எங்கே யூஸ் பண்ண? ஸ்டூடெண்ட் மார்க் டீட்டெயில்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட் மார்க் டீட்டெயில்ஸ் தயாரிக்கும் போது ஒரு டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹைலைட் பண்ணி காட்டணும், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு சப்ஜெக்ட் மார்க் ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு நிறைய இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த கேப்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் ஹெட்டிங். They give a title for each row and column. ஸோ டேபிள் ஹெட்டிங் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? கிரியேட் பண்ணுற டேபிளுக்கு ஹெட்டிங் கொடுக்குறோம்ல, அது ஒவ்வொரு ரோவுக்கும் காலமுக்கும் தேவைப்படுங்கிறாங்க. இப்போ டேபிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம போடுறோன்னா இப்போ ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஸ்டூடெண்ட்டோட கிளாஸு, ஸ்டூடெண்ட்டோட அட்ரஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சு செக்ஷனு. ஸோ இந்த மாதிரி போடும்போது ஒரு டேபிள் என்ன பண்ணுறோம் மேலே அதை ஒவ்வொரு லிஸ்ட்டு தயாரிக்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு மேக் பண்ணுறோம். ஸோ அந்தந்த ஒரு லிஸ்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், மேலே ஹெட்டிங் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நேமு, செக்ஷனு, கிளாஸு, சப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது என்னது, அது எல்லாமே வந்து டைட்டிலாக மாறுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேபிள் ஹெட்டிங் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் நேம், இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், டோட்டல். ஸோ இதெல்லாம் வந்து என்னது எக்ஸாம்பிள். Table data. This is donates the value inside the table. This donate the value inside the table. Example. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, டேபிள் டேட்டானா இது வந்து இருக்கிற டேபிள் உள்ளார இருக்கிற டேபிள் உள்ளே இருக்கிறதுக்கு வந்து வேல்யூ கொடுக்குறோம். டொனேட்ஸ் த வேல்யூ இன்சைட் த டேபிள். ஸோ அங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, விஷால் 75, 80, 90, 245 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுறோம், டேபிள் உள்ளார நம்ம அதை யூஸ் பண்ணி வேல்யூ கொடுக்குறோம். அதுதான் டேபிள் டேட்டா. ஸோ திஸ் ஆர் த 3 எலமெண்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேபிள்னா வாட் இஸ் டேபிள் வி டிஸ்கஸ். ஆஃப்டர் தட் எலமெண்ட்ஸ், 3 types ஆஃப் எலமெண்ட்ஸ். கேப்ஷன், டேபிள் ஹெட்டிங், நெக்ஸ்ட்டு டேபிள் டேட்டா. நெக்ஸ்ட்டு டேபிள் செல்ஸ். தே ஆர் த இண்டிவிஜுவல் பாக்ஸ் இன் a table. A cell can contain either table data or table heading. Okay, table cells they are individual.
பாக்ஸ் இன் அ டேபிள். ஸோ டேபிள் வந்து இண்டிவிஜுவல் பாக்ஸாக இருக்கிறது தான் வந்து டேபிள் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். எ செல் கேன் கண்டெயின் எய்தர் டேபிள் டேட்டா ஆர் டேபிள் ஹெட்டிங். அந்த டேபிள் வந்து அந்த செல் வந்து என்னது டேட்டாவாக இருக்கலாம், எய்தர் ஹெட்டிங்காகவும் இருக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டேபிள் டேக் பார்க்க போகிறோம். ஓகேவா. டேபிள் டேக்கோட ஆட்ரிபியூட்ஸ். டேபிள் நீங்கள் வந்து ஓப்பன் டேக் அந்த க்ளோஸ் டேக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபிள் வந்து ஓப்பன் பண்ணுறது அண்டு டேபிள் க்ளோஸ் டேக் கொடுத்துருக்காங்க. இஸ் யூஸ்டு டு டிசைன் ஏ டேபிள் இன் HTML டாக்குமெண்ட். ஸோ இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டேக் மஸ்ட்டு இந்த டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். The attributes of table tags are என்னென்ன attributes இருக்குது? Width, cell spacing, cells padding, border, BG color. What is width? These attributes specify the width of the table. So இந்த டேபிளோட width size, okay, width எவ்வளோன்னு கொடுக்க போகிறோம். The value is given in terms of percentage. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி கொடுப்போம்? பர்சன்டேஜில் கொடுப்போங்கிறாங்க. Cell spacing. This attribute specifies the space between cells. ஒவ்வொரு செல்லுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணுங்கிறத இந்த செல் ஸ்பேசிங் கொடுக்கும். ஓகேவா. இஸ் வேல்யூஸ் கிவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ். இந்த வேல்யூ இப்படி கொடுப்போம். செல் ஸ்பேசிங் வேல்யூஸ் வந்து பிக்சல்ஸில் கொடுப்போம். செல் பேடிங். திஸ் attribute specify the space between border of the cell and its contents. ஸோ கண்டென்ட்டுக்கும் பார்டர் ஆஃப் த செல்லுக்கும் இருக்கிற ஸ்பேஸை வந்து இது கொடுக்குறது தான் வந்து செல் பேடிங் சொல்கிறோம். இந்த வேல்யூஸ் கிவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ். ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிக்சல்ஸில் கொடுக்குறோம். செல் ஸ்பேசிங்லேயும் பிக்சல்ஸில், செல்ஸ் பேடிங்லேயும் பிக்சல்ஸில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்டர். திஸ் attribute specify the thickness of the border around the table. ஸோ டேபிளை சுற்றி இருக்கிற அந்த பார்டர் இருக்குல்ல, அதோட திக்னஸ் எவ்வளோன்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். the value is given in terms of pixels. if border equal to 0, no border will be display. பார்டர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா பார்டர் வந்து டிஸ்பிளே ஆகாது. நம்ம பார்டர் ஈக்குவல் டு வேல்யூ ஏதாவது கொடுத்தோம்னா பார்டர் அதுக்கு அந்த என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பார்டர் வந்து திக்காக இருக்கும். பிஜி கலர். ஸோ பிஜிங்கிறது பேக்ரவுண்ட் கலர். திஸ் attributes is used to change the background color of the table or a table cells. ஸோ இந்த பிஜி கலர் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? டேபிளோட கலர் பிஜி கலர் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகும். டேபிளோட செல்லு, ஓகேவா, ஒரு டேபிள் செல் கலரு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து attributes ஆஃப் டேபிள் டேக். நெக்ஸ்ட்டு மோர் டேக்ஸ் ஆன் டேபிள். இது இல்லாமல் எவ்வளோ டேக்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ரோ டேக். ஓகேவா. ரோ டேக். த டேக் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை எ ரோ இன் அ டேபிள் tr. வித் திஸ் டேக் டேபிள் ஹெட்டிங் அண்டு டேபிள் டேட்டா ஆர் ஸ்பெசிஃபைடு. ஸோ இந்த டிஆர் டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் டேபிள் ஹெட்டிங்கையும் டேபிள் டேட்டா வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காட்டலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் டேக். த டேக் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை எ ஹெட்டிங் இன் அ டேபிள் இஸ் TH. ஓகேவா. இது இந்த வெறும் TH கொடுத்தோம்னா ஓப்பன் டேக் /TH கொடுக்கும்போது அது க்ளோசிங் டேக். ஓகேவா. தே ஆர் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த ரோ ஹெட்டிங் ஆர் காலம் ஹெட்டிங். இது வந்து ரோ ஹெட்டிங் ஓகேவா, இல்லைனா காலம் ஹெட்டிங் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹெட்டிங் டேக். நெக்ஸ்ட்டு டேட்டா டேக். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா டு அசைன் டேட்டா அண்டர் ஈச் ஹெட்டிங். ஓகேவா. டு அசைன் டேட்டா ஈச் ஹெட்டிங். ஒவ்வொரு ஹெட்டிங்க்குமே டேட்டா அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அலைன்னா நம்ம பேர் தெரியும், அலைன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அலைன் இஸ் attributes that is used to width tag to align the content of the cell. செல்லில் இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செல்லை வந்து அந்த கண்டென்ட் அது அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா. used with tag to align the content of cell. செல்லில் இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம அலைன் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. பிஜி கலர். டு சேஞ்ச் த கலர் ஆஃப் ஈச் செல். பிஜி கலர் attributes இஸ் யூஸ்டு. ஓகேவா. ஒவ்வொரு செல்லில் இருக்கிற கலரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த பிஜி கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. இங்கே உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள் அந்த கோடிங் கொடுத்துருக்காங்க. இந்த கோடிங்லாம் வந்து நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ப்ராக்டிக்கல் செஷனில் நம்ம டைப் பண்ணி பார்த்தோம்னா HTML லாங்குவேஜ் வந்து ஈஸியாக புரியும். ஸோ நம்ம கிளாஸில் பார்ப்போம். ப்ராக்டிக்கல் செஷனில் இந்த கோடிங்ஸ்லாம் எப்படின்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம்ஸ் இன் HTML. The documents so far created in HTML display as a web page occupying entire browser screen. HTML allows significant feature of dividing the browser screen into different panels. Such panels are called frames, but not all the browsers support these features except Internet Explorers. Okay. HTML allows significant features of dividing the browser screen into different panels. Such panels are called frames. Okay. Framesனா என்னது?
The documents so far created in HTML display as a web page occupying entire browser screen. HTML allows significant features dividing the browser screen into different panels. ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் பேனல்ஸில் இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த பேனல்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரேம்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? ஃப்ரேம்ஸ் ஆர் கிரியேட்டட் யூஸிங் ஃப்ரேம் செட் டேக். ஸோ இங்கே ஃப்ரேம் செட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம் செட்டில் வந்து என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது? கால்ஸ், COLS கால்ஸ். These attributes used to dividing the browser screen into number of vertical frames, columns. ஸோ கால்ஸ் வந்து காலம்ஸ்னு சொல்கிறது தான் கால்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த ஆட்ரிபியூட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணி பார்த்தோம்னா யூஸ் டு டிவைட் த ப்ரௌசர் ஸ்க்ரீன் இன்டூ நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் ஃப்ரேம்ஸ். நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் ஃப்ரேம்ஸாக இருக்கிற வெர்டிக்கல் ஃப்ரேமாக டிவைட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். A value is given to this attributes which is either in the term of pixels or percentage. ஸோ இங்கே நம்ம வந்து வேல்யூ எப்படி கொடுப்போம்? டிவைட் பண்ணுறதுக்கான வேல்யூ கொடுக்கணும்ல, பிக்சல்ஸாகவும் கொடுக்கலாம் அல்லது பர்சன்டேஜாகவும் கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து கால்ஸ் டேக். ஓகேவா? இந்த ஃப்ரேம் செட்டில் யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட்ஸ், ஃப்ரேம் செட்டில் யூஸ் பண்ணுற ஆட்ரிபியூட்ஸ். ஃபஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் கால்ஸ். இதை வந்து நம்ம வேல்யூ எப்படி கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜாகவும் கொடுக்கலாம் அல்லது பிக்சல்ஸாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரோஸ். These attributes instruct the browser to split the screen into number of horizontal frames. So first columns for what purpose using? We are dividing the browser screen into number of vertical frames. That means columns. We are giving the value like percentage or pixels. Okay. In row, here we are giving we are splitting the screen in number of horizontal frames, number of horizontal frames. For that purpose only we are using the rows. So column எப்படி வந்து காலம்காக வந்து இது பண்ணுறோமோ இங்கே வந்து rows யூஸ் பண்ணி ரோ ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி அங்கே இதான் என்ன பண்ண போகிறோம்? ரோ வைஸ் அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே நம்ம எதுவாக கொடுத்துக்கலாம் ஃப்ரேம்ஸ். இங்கே வந்து இது இங்கேயுமே நம்ம வந்து என்னவா கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் கொடுக்கலாம், இல்லை பர்சன்டேஜாகவும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் டேக். ஃப்ரேம் டேக் டேக் டிஃபைன்ஸ் த கண்டென்ட் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃப்ரேம். ஸோ இந்த டேக் வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரேம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃப்ரேமை வந்து இது வந்து டிஃபைன் பண்ணும். அந்த இண்டிவிஜுவல் ஃப்ரேமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னங்கிறத இது டிஃபைன் பண்ணும், நமக்கு கிளியராக சொல்லும். attributes used to assign a specific name to frame. ஸோ வந்து இந்த டேக் மூலிமா என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பெசிஃபிக் நேம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு SRC. This attributes refers the HTML documents to display in the frame. SRCங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெஃபர் டு the HTML document to be displayed in the frame. For that purpose we are using this tag. ஓகேவா? நெக்ஸ்ட்டு forms. A form is a document that is given to the user to fill up some information or data. What is forms? A form is a document. ஃபார்ம்ங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டு given to the user. இது வந்து யூசருக்காக கொடுக்குறோம். எதுக்காக? to fill up some information or data. ஸோ ஏதோ டேட்டா ஒரு ஏதோ இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுறதா யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார்ம்ஸ். ஓகேவா? மெத்தட் ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆட்ரிபியூட்ஸ் இஸ் யூஸ்டு டு set the method through which the forms is sent to the server for processing. There are two values under method attributes. They are post and get. ஸோ வந்து இந்த மெத்தட் ஆட்ரிபியூட்ஸில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து போஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து கெட் பண்ணுறது. போஸ்ட் பண்ணிக்கிறது, இன்னொன்று கெட் பண்ணிக்கிறது. இட் இஸ் யூஸ்டு டு செட் த மெத்தட் த்ரூ விச் ஃபார்ம்ஸ் டேட்டா இஸ் சென்ட் டு த சர்வர் ப்ராசஸிங். ஸோ நம்ம இது வந்து என்ன, இது ஒரு கரெக்டாக செட் பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா எந்த மெத்தடு வந்து சென்ட் ஆகணும், எந்த ஃபார்முக்கு எந்த மெத்தடில் சென்ட் ஆகணும், எந்த மெத்தடில் கெட் பண்ணிக்கணுங்கிறது வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. இது வந்து ரிசீவ் கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் ஆட்ரிபியூட்ஸ் இஸ் ஏ pointer to the script processing the form on the server. The attribute will send a relative or a full URL to the program on the server. Using the post value method, the browser send data through two steps. First, the browser will contact the form processing server specified in the action attributes and then sends data to the server in a separate transmission if the contact is successful. Okay.
Next we are going to discuss text, check, radio, button, option, like that we are going to discuss now. Text, what is text? What is text? Text is an alphabet. Okay, alphabets available in the keyboard. This element will accept the text, okay, text of defined size into the text box. ஸோ அந்த பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்ம இந்த எலமெண்ட் நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே என்ன ஆகும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு அந்த பாக்ஸ் உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இன்புட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து செக். This element is display a checkbox, and in case of multiple checkbox it allows selecting more than one. ஸோ இந்த செக்பாக்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிகமான எலமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது செக் பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து மேல், ஃபீமேல், நெக்ஸ்ட் வந்து என்ன, டே, நைட், டே, ஈவினிங், லைக் தட் நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணும் செக் பண்ணுறோம்ல, டிக் பண்ணிக்கிறோம்ல, ஸோ அதை வந்து இங்கே வந்து செக் பாக்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரேடியோ. This element will display radio button unlike check box. It will allow selecting any one of the option only. ஸோ இது அதே மாதிரி தான், அங்கே செக் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குதா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷன்லாம் பார்க்குறோம். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, அதை கிளிக் பண்ணால் ஒன்று டிக்கு போகிறோம், அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், டாட்டு ஃபார்ம் ஆகும்ல, அதான் செக் பாக்ஸ் சொல்கிறோம். ஸோ அது ரேடியோ, அது வந்து என்ன ஆகும், டாட்டா ப்ளூ கலர்லையோ இல்லை பிளாக் கலர்லையோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு கலரில் என்ன ஆகும், கிளிக் ஆகிட்டே வரும். இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறோன்னா அந்த பாக்ஸ் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷன் இது பண்ணும்போது அது மட்டும் டார்க்காக கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரேடியோன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம், ஒரு எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறோம், 5 சப்ஜெக்ட் படிக்கிறோம், 7 சப்ஜெக்ட் படிக்கிறோன்னா தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், கம்ப்யூட்டர், மேக்ஸ், லைக் தட் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதில் நம்ம அன்றைக்கி என்ன எக்ஸாம் எழுத போகிறோம், அப்போ அது கிளிக் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் வந்து இங்கே ரேடியோ சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பட்டன். The element will display the command button which can designed for 2 purposes. Okay, which for 2 purposes. One for sending data and other for clearing the elements from such as submit and clear respectively. ஸோ ஒரு ஃபார்ம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்மிட் இருக்கும், இன்னொன்று வந்து கிளியர் கொடுத்துருப்பாங்க ஆன்லைன் ஃபார்ம்ஸ். ஸோ அது வந்து ஆன்லைன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணோன்னா முடிச்சிட்டோம்னா சப்மிட் கொடுப்போம், கிளியர் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா எல்லாமே கிளியர் ஆகின்னு திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டைப் பண்ணி ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், திரும்ப டைப் பண்ணிட்டு வரோம், மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன். This element will allow the user to insert the set of names into a list box, the tag being options. ஆப்ஷன் க்ளோஸ் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் தேவைப்பட்டால் ஃபில் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஃபில் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்மு. ஸோ அந்த இதுக்காக இதை யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு முடிச்சிட்டோம், இப்போ ப்ளட்ஜு கொடுப்பாங்க தெரியுமா கீழே. ஸோ ஹியர் ஐ டிக்ளேர் ஹியர் பை வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை மீ இட்ஸ் ஆல் ட்ரூ, அதுமாதிரிலாம் கொடுத்துட்டு வரோம்ல. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், அதை கொடுக்குறது தான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஏரியா. ஒரு ஃபார்ம் முடிஞ்சவொடனே கீழே அந்த ப்ளட்ஜ் இருக்கும். ஸோ அது இப்போலாம் வந்துடுது, நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் இந்த டெக்ஸ்ட் ஏரியா. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. பாஸ்வேர்ட் மீன்ஸ் வாட்மா, ஸோ டு ப்ரொடெக்ட் அவர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுக்காக உள்ள ப்ரோக்ராம் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. The element is used to mask the characters keyed into the text box with the character usually ஸ்டார் வருமா இல்லைனா டாட்டாக வரும் தெரியுமா. ஸோ நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது என்ன ஆகும், கரெக்டாக நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம் அந்த நேம் வருமா, ஸ்டார்டிங்கில் செட் பண்ணும்போது தான் நம்ம அந்த நேமோ நம்பர் கொடுத்தோம்னா வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம பற்றி அந்த நம்பரு நேமே டைப் பண்ணும்போது மேலே என்ன ஆகும், ஸ்டாராக வந்து வரும், அப்படின்னா டாட்டாக வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த, அது வந்து ஒரு எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரோக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹோஸ்டிங் ஏ வெப்பேஜ். ஸோ இப்போ முடிச்சாச்சு. இப்போ ஹோஸ்டிங் ஏ வெப்பேஜ். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வெப்பேஜுக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபார் அஸ் we have learned how to create web pages using HTML. ஸோ நம்ம HTML எப்படி பேஜ் கிரியேட் பண்ணுறோம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். The pages we have created are seen only in the system where it is created. The pages we have created are seen only in the system where it's created. இதை இப்போ எங்கே பார்க்கலாம், எந்த பேஜில் கிரியேட் ஆகிருக்கோ அந்த பேஜில் தான் நம்ம பார்க்கலாம். ஓகேவா?
பட் வென் வி வாண்ட் டு எவ்ரி ஒன் அக்ராஸ் த வேர்ல்டு டு சி த அவர் வெப் பேஜ். ஸோ இப்போ வந்து HTML ஒரு பேஜ் கிரியேட் பண்ணால் நம்ம மட்டும் தான் பார்க்கலாம். எந்த சிஸ்டத்தில் கிரியேட் பண்ணுறோமோ அவங்க மட்டும் தான் அது பார்க்கலாம். அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் பார்க்கலாம். மற்றவங்க எல்லாருமே பார்க்கணுன்னு மற்றவங்க எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சோம்னா என்ன பண்ணணும், அதை வந்து வெப்பேஜ் இன்டர்நெட்டில் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு HTML ப்ரோக்ராம் இருக்குது, அதை முடித்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். வெப் டிசைன் இஸ் always pushing the boundaries of what current technology allows. 2000 was the year that saw the beginning of a standardized web designing revolution. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வெப்பேஜ் கிரியேட் பண்ணி அதெல்லாம் அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வந்து 20th centuryல வந்து வெப்பேஜ் கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நெட்டில் அப்லோட் பண்ணிடுறோம். அப்லோட் பண்ணிடுறதுனால என்ன பண்ணுறாங்க, நம்மளோட டீட்டெயில்ஸ் இப்போ ஸ்கூலுக்குன்னு ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறோம் நம்ம சிஸ்டத்தில். நெக்ஸ்ட் அதை நெட்டில் அப்லோட் பண்ணிடுறதுனால நம்ம ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணதாங்க, எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிடலாம், அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை யாரெல்லாம் அந்த வெப்பேஜ் பார்க்க நம்ம விரும்புகிறோமோ அவங்க எல்லாருமே அதை பார்த்துப்பாங்க, நம்ம ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம்னா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெப்பேஜ் எடிட்டர். ஸோ கிரியேட் பண்ண வெப்பேஜ் வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த வெப்பேஜ் எடிட்டர். வெப்பேஜ் எடிட்டர்ஸ் ஆர் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் that helps us to create websites. Most web page editor helps us to view the page as it would appear on the browser screen in the what you see is what you get principles. ஸோ இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா what you see is what you get, அதான் WYSIWYGன்னு சொல்கிறாங்க. It is also creates HTML tags for the page automatically, thus saving time spent on coding. Some of the web page editors are Netscape Composer, MS Front Page, MS Front Page Express. So three types of editors இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா Netscape Composer, MS Front Page, MS Front Page Express. Reading on a web. Generally web users can through pages on net for information, and hence information. The web page has to be designed in such a way that it attracts the viewers. ஸோ வெப்பேஜ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எடிட் பண்ணுறதுனால வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிற மாதிரி. நிறைய வெப்பேஜ் பார்க்குறாங்க. இப்போ நம்ம வெப்பேஜ் நல்லா அட்ராக்டிவாக இருந்தால் என்ன பண்ணோம், அதுவே அவங்களை வந்து அந்த வெப்பேஜில் அது யாருக்குள்ள வெப்பேஜ் அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறது தோணும். ஓகேவா? இப்போ ஏதோ ஒன்று அழகாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கிறது, ஃபஸ்ட்டு அதில் தானே ஆர்வம் காட்டும் பார்க்குறதுக்கு ஏதோ. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு நம்ம வந்து இது என்ன பண்ணிக்கலாம், இந்த எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட்டிங் ஆன் அ வெப் பேஜ். ரைட்டிங் ஆன் எவ்ரி வெப் யூசர் எக்ஸ்பெக்ட்ஸ் அன் எஃபெக்டிவ் வெப் பேஜ். எல்லா வெப் யூஸருமே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வெப் பேஜ் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த வெப் பேஜஸ் ஷுட் பி டிசைன்டு வித் த ஃபாலோவிங் ஃபெசிலிட்டி ஃபார் இம்ப்ரூவிங் த வெப் பேஜ் சைஸ். ஸோ நம்ம வெப் பேஜ் சைஸை வந்து நம்ம வந்து எப்படிலாம் அட்ராக்டிவ் மேனரில் பார்க்கலாம், எழுதி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு யூஸரும் லைக் பண்ணுவாங்க. ஸோ அது கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெஸ் கிராஃபிக்ஸ் அண்ட் மார்க். ஓகேவா? லெஸ் கிராஃபிக்ஸ்னால் கம்மி கிராஃபிக்ஸ் கொடுத்துட்டு அனிமேட்டட் இமேஜ் தே டிஸ்ட்ராக்ட் அண்டு டேக் அ லாங் டைம் டு டிஸ்பிளே. ஸோ அனிமேட்டட் இமேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா என்ன ஆகும், அது வந்து டிஸ்பிளே ஆகிறத வந்து டிஸ்பிளே டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அது குறைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன இருக்குதுன்ட்டு. ஸ்மால் பேஜஸ் வித் நேவிகேஷன் இஸ் தே டோன்ட் ரெக்யர் ஸ்க்ரோலிங். Applying standard fonts and colors, usage of highlights, keywords, bullets and numbered lists are readable than long paragraphs. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதிகமாக அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் காட்டணும்னு நினைக்கிறது அதுக்கெலாம் வந்து வெறும் புல்லட்ஸ் கொடுக்குறது, வெறுசாக அப்படியே சும்மா கண்டென்ட்டாக கொடுக்காமல் புல்லட்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறது, கீவேர்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரைட்டிங் ஆன் வெப்பேஜ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுனால அட்ராக்டிவ் மேனரில் இருக்கும், யூசர்ஸ் வந்து நல்லா வாட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வெப்பேஜ் தான் வந்து அதிகமாக வாட்ச் பண்ணுற மாதிரிக்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலரிங். ஸோ வெப்பேஜ் வந்து கலர் இப்படி கொடுத்துக்கலாம். செலக்டிங் அண்ட் அப்ளையிங் கலர்ஸ் இன் வெப்பேஜ் டிசைனிங் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா? இப்போ கலர் கொடுக்கும்போது என்ன வெறுசாக கொடுக்குறத விட கலர் கொடுத்தோம்னா என்ன ஆகும், நல்லா அட்ராக்டிவ் மேனராக இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து அந்த சொன்னோம்ல பேக்ரவுண்ட் கலர்ஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கேயும் வெப்பேஜ்லேயும் நம்ம கலர் கொடுக்கும்போது சப்போர்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெசல்யூஷன். நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் பார்க்கணும். மானிட்டர் வந்து அட்ராக்டிவ் மேனரில் அவங்களுக்கு இருக்கிறதுனால என்னென்ன இருக்குன்னு ரொம்ப ஒரு பேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க,
ரொம்ப இது ஒரு ஆர்வத்தோடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணி க்ரியேட் பண்ணும், அவங்களோட ஆர்வத்தை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேவா? பேசிக்கலி தேர் ஆர் 3 primary colors, namely red, green, blue. So 3 primary colors என்னென்ன இருக்குது? ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இருக்குது. கம்பைனிங் எனி 2 primary colors produces the secondary colors. ஸோ இதை வந்து ஏதாவது 2 கலர்ஸை கம்பைன் பண்ணும்போது செகண்டரி கலர்ஸ் கொடுக்கும். we can make any color by mixing together the primary colors as shown below. ஸோ இந்தமாரி இந்த கலரை வந்து எதாவது ப்ரைமரி கலர், எந்த கலர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்து கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன கலர் வருதுன்னு பாருங்கள். ப்ரைமரி கலர் ப்ளூவு, செகண்டரி கலர் வந்து மெஜெண்டா, இந்தமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது இந்தமாதிரி செகண்டரி கலர்ஸ் வருது. இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட வெப்பேஜுக்கு கொடுத்து அட்ராக்டிவ் மேனரில் காட்டலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் கிளியராக என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வெப்பேஜ் க்ரியேட் பண்ணோம்னா நம்ம சிஸ்டத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை வந்து நெட்டில் ஹோஸ்டிங் பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, மற்ற யூசர்ஸும் வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லாருமே சிஸ்டத்தில் நம்மளோட வெப்பேஜை பார்ப்பாங்க. ஓகேவா? இதோட உங்க செகண்ட் லெசன் ஓவர் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து கொஷின் ஆன்சர் அண்ட் ஃபில்லப் வந்து சீக்கிரமாக கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.